காளியம்மன் கழுத்தில் இருந்த நகையை ஆட்டையை போட்ட நபர் ஒரே வாரத்தில் கிடைத்த பரிசு. அம்மன் கழுத்தில் இருந்த நகையை திருடிச் சென்ற நபரை போலீசார் திரைப்பட பாணியில் பிடித்த சம்பவம் தற்போது காட்டுத்தீயாக அந்த பகுதிகளில் பரவி வருகிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே இனாம் கல்பாளையம் கிராமத்தில் காளி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுவாமி கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த 5 பவன் ஆபரணத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து மண்ணச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான நபர் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கோவில் சுவாமி சிலையில் கிடந்த ஆபரணத்தை திருடிய நபர் கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் பகுதியைச் சேர்ந்த மருதை வீரன் மகன் சிவசுப்பிரமணியன் என்பதும் அவர் தற்போது திருச்சி திருவானைக்கோவிலில் தனது மனைவி வீட்டில் தங்கியிருந்து திருட்டில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிவசுப்பிரமணியத்தை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட சிவசுப்பிரமணியன் கோவிலில் திருடும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.